ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர திசை வந்தால் வாழ்க்கை தலைகீழ் மாற்றமாகும். இப்ப இந்த பதிவுல கடக லக்னத்துக்கு சுக்கிர திசை வந்தா எப்படி இருக்கும்? அந்த சுக்கிர திசை எப்படிப்பட்ட பலன்கள், அதாவது நல்ல பலன்கள தருமா? இல்ல பாதிப்பான பலன்கள, கெடு பலன்கள தருமா? அது எப்படி குடுக்கும்? அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். அ இப்ப ஏன்னா கடக லக்னத்தன்னு கிடையாது. எந்த லக்னக்காரங்களும் சுக்கிர திசை வந்தா நல்லாருக்கும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஏன்னா பொதுவா சுக்கிரன் சுப காரியங்கள செய்வாரு. நல்ல பணம் அதிகமா கிடைக்கும். வாழ்க்கை நிலை நல்லா இருக்கும். அ பொதுவா நல்ல பலன்களை தரக்கூடியவர் சுக்கிரன். அப்படிங்கிறது தான் எல்லாருமே சுக்கிர திசை வரணும் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒருத்தன் நல்லா இருக்கிறத பார்த்தா கூட அவனுக்கு என்ன சுக்கிர திசை அப்படிம்பாங்க. ஆனா கடக லக்னத்துக்கு சுக்கிர திசை வந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற பலன இந்த பதிவுல நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஏன்னா நெறைய பேரு கடக லக்னத்துக்கு சுக்கிர திசை வர்றதுக்கு முன்னால என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுக்கிர திசை வந்தா நல்லா வந்துருங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க அத சொல்றாங்க. ஏன்னா, நான் போய் ஜாதகம் பார்த்தேன். சுக்கிர திசை வந்தோனே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுக்கிர திசை எப்படி இருக்கும்னு தெரியல. ஆ இப்ப சுக்கிர திசை வந்தோனே கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் தெரியுது அப்படிங்கிற மாரி சில பேர் ஜாதகம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு இத தெளிவுபடுத்துறதுக்காக நான் இந்த பதிவுல நல்ல, அதாவது சரியான பதிலா இதுல சொல்லியிருக்கேன். பொதுவா கடக லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி. அதாவது 4ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. 2 இடங்களுக்கு சுக்கிரன் அதிபதியா வரக்கூடியவரு. இந்த சுக்கிரன் 4ஆம் வீட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலையிலயும், 11ஆம் இடத்துக்குங்கையில லாபஸ்தான அதிபதி அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நம்ம பார்க்குறோம். ஆனா அது பாதகாதிபதி. பொதுவா கடக லக்னத்துக்கு சுக்கிரன் பாதகத்த தான் செய்வாரு அதிகமா. சுக்கிர திசை வந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். அது கேட்கிறவங்களுக்கு சில பேருக்கு கூட என்னன்னு ஒரு மாதிரியா இருக்கும். ஆனாலும் உண்மைய தெரிஞ்சுக்கணும். சுக்கிர திசை நடந்தா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல சுக்கிர திசை வந்தா கடக லக்னத்துல பொறந்தவங்களுக்கு நல்லாவும் இருக்கும். அது சுக்கிரன் எப்படி இருந்தா அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு ஒரு நல்ல நிலைய ஒரு சரியான தெளிவான ஒரு நிலைய குடுத்துரும். ஏன்னா, சுக்கிர திசை தான் இருக்கிறதுலயே அதிக வருஷம் உள்ள திசை. அந்த சுக்கிர திசை நல்லதா இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்ல. ஆனா கெடுதலா இருந்துச்சுன்னா 20 வருஷம் அப்படிங்கையில கிட்டத்தட்ட வாழ்க்கையில அது எந்த இடத்துல வந்தாலும் அது பாதிப்பு மிக அதிகமா குடுக்கக்கூடிய திசை. அதனால தான் கடக லக்னத்துக்கு நான் சுக்கிர திசைங்கிற பதிவ போட்டிருக்கேன். ஏன்னா, ஒருத்தருக்கு 15 வயசுல வந்தா கூட 35 வயசு வரையும் வரும். 20 வயசுல வந்தா 40 வயசு வரையும் வரும். 30 வயசுல வந்தா 50 வயசு வரையும். ஏன்னா, இதெல்லாம் ஒரு முக்கியமான வருஷங்கள், வயசு. அந்த நேரத்துல சுக்கிர திசை பாதிப்ப குடுத்ததுன்னா, வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னு முடியாத அளவுக்கு போயிரும். அதே இதுக்கு சுக்கிர திசை அவருக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய யோகத்த குடுக்குற நிலையில இருந்துருச்சுன்னா, அது மிகப்பெரிய யோகத்த குடுத்துரும். ஆனா, கடக லக்னத்த பொறுத்தவரையும் அவரு அவரு பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி எப்படியும் கொஞ்சம் நல்லது செஞ்சா கூட சில பாதகங்களை செஞ்சு செய்வாரு. ஆனா, இந்த பாதகம் அதிபதி நல்ல நிலையில இந்த கடக லக்னத்துக்கு அமையலன்னா, ரொம்ப பாதகமாயி அது போல ஒரு திசைய பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, ஆ ஏற்ற சனி, அஷ்டம சனி, அதேபோல ஆ ராகுல சில சரியில்லாத திசை, ராகு திசை, கேது திசை இதெல்லாம் வரும்போது, சில சரியில்லாத புத்திகள் வரும்போது, ரொம்ப கஷ்டத்த குடுத்துரும். இது மாரி புதன் திசை வரும்போது பெரிய கடன குடுத்துரும். அதையெல்லாம் மிஞ்சினது கடக லக்னத்துக்கு சுக்கிர திசை வரும்போது தான். அது அத அனுபவ ரீதியில அனுபவிச்சவங்களுக்கு இது புரியும்.
அது ஏன்னா பொதுவா ஜாதகத்துல நம்ம நெறைய புத்தகங்கள்ல படிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, தவறான ஒரு சில விஷயங்கள் வருது. இப்ப அவங்க வந்து பொதுவா என்ன சொல்றாங்க, 2ஆம் இடத்து அதிபதியும், 11ஆம் இடத்து அதிபதியும் ஒண்ணா இருந்தா, தொ ஏதாவது ஒரு வகையில தொடர்புல இருந்தா, அவன் பெரிய கோடீஸ்வர யோகம் அவருக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆயிருவாரு அப்படிங்கிறாங்க. இது வந்து கடக லக்னத்துக்கு அப்படியே தலைகீழா ஆகும். கோடீஸ்வரன் ஆக மாட்டாங்க. அதுக்கு நேர் எதிரா என்ன இருக்குமோ, அந்த நிலை ஆனா அத நான் சொல்ல வேணான்னு பார்க்குறேன். அந்த நிலைய வந்து கோடீஸ்வரனா இருந்தவங்களுக்கு குடுத்துரும். அதுதான் வந்து கடக லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து 2, 11ஓட தொடர்பு கொடுக்கும்போது, அப்ப கடக லக்னத்தில பொறந்தவங்களுக்கு 2, 11ஓட தொடர்பு இருக்கிறதுனால, சுக்கிர திசை வராம இருக்கிறது நல்லது. சுக்கிர திசை வந்துருச்சுன்னா, நீங்க அந்த நிலைய அடைவீங்க. இப்ப கோடீஸ்வரனா இருந்து அந்த நிலை வந்தாலும் கஷ்டம் தான். சாதாரண நிலையில உள்ளவனுக்கு இந்த மாரி 2, 11ஓட தொடர்பு இருந்து கடக லக்னத்தில பொறந்து இருக்கவங்களுக்கு சுக்கிர திசை வந்தா, எந்த அளவுக்கு கஷ்டத்த குடுக்கும்னு பாருங்க. அது. அதே சமயத்துல சுக்கிரன் இப்ப கடக லக்னத்துக்கு 6, 8, 12ல மறைஞ்சு அவரு வந்து கடக லக்னத்துக்கு சொல்றேன். அவரு வந்து சுக்கிர திசை வந்தாலும் சரி, வரலாட்டியும் சரி, அவரு லைஃப் வந்து ஆ ரொம்ப ஓஹோன்னு இருக்கும். சாதாரண நிலையிலருந்து கோடீஸ்வரனா வாழக்கூடியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கடக லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கும், 8ஆம் இடத்திலயும், 12ஆம் இடத்திலயும் சுக்கிரன் இருக்கும். இது வந்து மிக பிரபலமானவங்களுக்கெல்லாம் கடக லக்னத்தில பொறந்தவங்களுக்கெல்லாம் இப்படிதான் இருக்கும். பார்த்தீங்கன்னா புரியும். மொ மெ தமிழ்நாட்ல முன்னாள் முதல்வர் ஒருத்தர் கடக லக்னம். அவருக்கு 12ல தான் சுக்கிரன் இருக்கும். ஆனா அவருக்கு ஒரு பாதிப்பையும் அது பாதகம் செஞ்சுட்டு, ஆனா அவருடைய ஆரம்ப நிலை எப்படி? சாதாரண நிலையில ஒரு சாதாரண குடும்பத்தில பிறந்தவரு. ஆனா இந்த நாட்டோட மிகப்பெரிய உச்ச நிலை அடைஞ்சாரு. அதுவும் செல்வம், செல்வாக்கு 2மே குடுத்தது. அது மாரி குடுக்கும். இதே கடக லக்னத்துக்கு. மறைஞ்சு இருக்கணும் சுக்கிரன். ஆனா 2ஆம் இடத்தோட தொடர்பு இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா 2ஓட பொதுவான ஒரு விஷயம் வந்து, எந்த ஒரு வீட்டு அதிபதியோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, நல்ல ஒரு பெரிய யோகத்த, அதாவது பணக்கார யோகத்த, கோடீஸ்வர யோகத்த குடுக்குறது வந்து 2, 11 தான். ஆனா, கடக லக்னத்துக்கு அது ஆகாது. மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டத்த குடுத்துரும். ஏன்னா, நான் வந்து ஜாதகங்கள் பார்க்கையில மிக ரொம்ப ரொம்ப அதாவது ஒருத்தருடைய நிலைமை இப்படியெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற ஜாதகங்கள்லாம் வந்து நான் பார்க்கும்போது, அது கடக லக்னத்தில சுக்கிரன் வந்து அவங்களுக்கு 2ஆம் வீட்ல இருக்காரு. 2ஆம் வீட்டோட தொடர்பு. மிகப்பெரிய ஐடி கம்பெனி, ஐடில வேலை பார்க்கல. கம்பெனி நடத்திட்டு இருந்தவங்க, மிக பெரிய அளவுக்கு ஒரு கோடிக்கணக்கில லாஸ் ஆயி, சாதாரணமா அவரு வச்சிருந்தத 2, 3 கார்ல அவரு போயிட்டு இருந்தவரு, அவரு ஒரு கால் டாக்ஸி டிரைவரா போயிட்டாரு. அவ்ளோ பெரிய கம்பெனி நடத்திட்டு இருந்த ஒரு ஓனர். அவ்ளோ பெரிய கோடிக்கணக்கில பார்த்தவரு சாதாரணமா எ ஒரு வேலை பண்ண போயிட்டாரு. அவ்ளோ கடன் அவருக்கு. அவ்ளோ பிரச்சனை. அவ்வளவு குடும்பம்லாம் ரொம்ப அவருக்கு ஏன்னா அது குடும்பம். குடும்பஸ்தானம். 2ஆம் இடம். குடும்பமே அவருக்கு எல்லாமே நிலை குலைஞ்சிருச்சு. மிகப்பெரிய இது மாரி பல ஜாதகங்கள் பார்த்துட்டேன். அதேபோல சுக்கிரன் ஒருத்தரு அ கடக லக்னத்தில பொறந்திருக்காரு. அவருக்கு சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்ல தனுசுல இருக்காரு. அந்த பையன நான் பார்த்துருக்கேன். அவரு பையன் இப்ப பெரிய ஆளு அவரு. அவரு சின்ன வயசுல வந்து ஒரு சாதாரணமா ஒரு பாத்திர கடையில வேலை பார்த்தவரு. அந்த கடையிலேயே வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அதாவது அவருக்கு படிப்பறிவு கிடையாது. ஆனா அவருக்கு வந்து நாலேட்ஜ் நெறையா. அவருக்கு சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்ல இருக்கு. கடக லக்னத்தில பொறந்தவருக்கு. அந்த 6ஆம் வீட்ல இருந்து அது திசை ஆரம்பிக்கும்போது, அவரு வந்து ஏற்கனவே அந்த கடை ஓனரே அந்த கடைக்கு வராம, இவரே ஓனர் மாரி நெறைய பேர் நெனைக்கிற அளவுக்கு, இவரு வந்து அந்த அளவுக்கு கடையில இன்வால்வ்மென்ட்டா இருந்து, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி, பல டீலர்ஸு, ஆளுங்கள்லாம் வந்து ஓனருக்கே தெரியாது. இந்த வேலை பார்த்தவருக்கு தான் தெரியும். அவங்களெல்லாம் வச்சு, தனியா கடை ஆரம்பிச்சு,
மிகப்பெரிய ஓனரா போயிட்டாரு. சொந்தமா பில்டிங்லாம் வாடகை பில்டிங்ல போய் சொந்தமா பில்டிங் வாங்கி இத்தனைக்கும் அவருக்கு வந்து படிப்பறிவே கிடையாது. ஒரு எழுத படிக்க கூட அவருக்கு வந்து சிரமப்படுவாரு. நான் போய் பக்கத்துல அவருக்கு இந்த மாரிலாம் எழுதுங்க. ஒரு பேங்க் அக்கவுண்டெல்லாம் ஆரம்பிக்கிறது கூட அவருக்கு தெரியல. இன்னைக்கு கோடிக்கணக்குல வரவு செலவு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர்ட்ட மேனேஜரா இருக்கவங்கலாம் அவ்வளோ படிச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் கூட இருக்காங்க. ஒரு வெளிநாட்டு டூர்லாம் போயிட்டு வராரு. ஏன்னா அவருக்கு நெறைய இந்த நெறைய கம்பெனிஸோட இது கிடைக்குது அவருக்கு. ஸ்பான்சர் நெறைய கிடைக்குது. பெரிய இந்த பிரஸ்டீஜ் குக்கர், நெறைய கம்பெனியோட இதெல்லாம் கேஸ் ஸ்டவ் அது இதெல்லாம் பண்ணும்போது, அவருக்கு சேல்ஸ்ல வந்து அவருக்கு அதிகமா ஸ்பான்சர் குடுக்குறாங்க. நெறைய கண்ட்ரிக்குலாம் போயிட்டு வராரு. ஆச்சரியமா இருக்காரு. ஆனா, அவரு என்கிட்ட சொன்ன விஷயம், அவரு வந்து வீட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தென் மாவட்டத்துல இருந்து, அங்க வேற வழியே இல்லாம பொழைக்க முடியாம சென்னைக்கு வந்து, சென்னையில ஒரு பாத்திர கடையில வேலைக்கு சேர்ந்து, அங்க படுக்க பாய் வாங்க கூட காசு இல்லாம சாக்கு போட்டு படுத்திருந்தேன்னு சொன்னாரு. பல நாள் அப்படிதான் படுத்திருந்தேன். அப்புறம் அவங்க வேற வழி இல்லாம என்னைய அங்கேயே வச்சிருந்தாங்க. சின்ன பையன்லயே அவரு வந்துட்டாரு. சின்ன பையன்ல ஒரு 10, 12 வயசுல அந்த மாரி. ரொம்ப சின்ன வயசு. 12 வயசு அந்த மாரி. அந்த வயசுலயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆனா அவருக்கு சுக்கிரன் வந்து கரெக்ட்டா கடக லக்னம். அவருக்கு 6ஆம் வீட்ல சுக்கிரன். சுக்கிர திசை வரக்கூடாதுன்னு கடக லக்னத்துக்கு சொல்றோம்ல. ஆனா சுக்கிர திசையில தான் அவரு ஆஹா! ஓஹோன்னு வந்தாரு. மிகப்பெரிய அளவுக்கு போனாரு. இந்த மாரி கடக லக்னத்துல பொறக்கிறவங்களுக்கு சுக்கிரன் மறைஞ்சு இருந்து திசை நடந்தா நல்லா வராங்க. ஆனா, பாதிச்சவங்க ஜாதகம் நெறைய பார்த்துருக்கேன். கடக லக்னத்துக்கு 2ல சுக்கிரன் இருந்து அந்த திசை ஆரம்பிச்சுருச்சுன்னா, மிகப்பெரிய அளவுக்கு அந்த பாதிப்ப பத்தி நான் அதிகம் பேச வேணான்ட்டு விட்டுட்டேன். அது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்ப குடுத்துருக்கு. மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டம். ஆனா, அந்த இடத்துல வந்து வாழ்க்கை தலைகீழா மாறுது. அந்த சுக்கிர திசை வரும்போது, நிச்சயமா வந்து ஒரு சாதாரண நிலையில உள்ளவரு, மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிட்டாரு. மிகப்பெரிய உச்சத்துல இருந்தவரு, தலைகீழா வந்து அப்படியே கீழ வந்துட்டாரு. ரொம்ப பாதிப்ப உண்டாக்கிருது. இந்த சுக்கிர திசை வந்து 20 வருஷம். ஏன்னா, இது மிக நீண்ட காலம். இதுல வந்து உயர்வா இருந்தாலும், மிக உயர்ந்த நிலைக்கு போய் அவங்க அடுத்த வாழ்க்கையில வந்து அவங்க கீழ வராத அளவுக்கு அவர உச்சத்துக்கு கொண்டு போயிருது. அதேபோல பாதிப்பு வந்ததுன்னா, அவரு அந்த பாதிப்பிலருந்து மீள முடியாத அளவுக்கு ஏன்னா 20 வருஷம் கீழ வேற புத்திகள் மாறுனா கூட, அந்த 2ஆம் இடத்துல பாதக ஸ்தானங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்ப குடுக்கிறது. இதுல இந்த சுக்கிரன் வந்து கடக லக்னத்துக்கு 2ஆம் வீட்ல இருக்கிறது அப்படிங்கிறது எப்புட்ன்னா, அது வந்து வேதை. சுக்கிரன் வந்து சூரியனுக்கு வேதை. அதுல 3 நட்சத்திரத்துல நெறைய பேரு அத கூட கேட்பாங்க. மகம் நட்சத்திரத்துல சுக்கிரன் இருக்கு. ஆ பூர நட்சத்திரத்துல இருக்கு, உத்திர நட்சத்திரத்துல இருக்கு. எந்த நட்சத்திரத்துல இருந்தா பாதிப்பு அதிகம் குடுக்கும் அப்படின்னு. எந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் சுக்கிரன் அந்த வீட்ல, சூரியன் வீட்ல இருக்காரு. அது வந்து வேதை. பாதகாதிபதி. அங்க வந்து தனஸ்தானத்துல உட்காந்துட்டா, தனத்த எப்படி வச்சிருப்பாரு? குடும்பத்த எப்படி வச்சிருப்பாரு? அவருடைய வாக்க என்ன பண்ணுவாரு? அப்படிங்கிறது, எ அத அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா, அந்த அளவுக்கு பாதிப்ப குடுக்குது. அப்ப இந்த மாரி சுக்கிர திசைலாம் வரப்போது அப்படின்னு கடக லக்னத்துல பிறந்த பெரிய ஆட்களுக்கெல்லாம் இன்னைக்கு நெறைய பேர் இருக்காங்க. பெரிய பிசினஸ் பண்றவங்க. இப்ப வேலையில இருக்கவங்களுக்கும் நான் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா, அந்த வேலையில கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு தலைகீழ் மாற்றத்த குடுக்கும். இந்த மாரி இருக்கவங்க ரொம்ப எச்சரிக்கையா, இப்படி வந்தா இப்படிதான் இருக்கும். அதுக்கு முன்னேற்பாடா நம்ம என்ன செய்யணும்? அப்படிங்கிறத உணர்ந்துரணும். ஏன்னா, மற்றபடி மற்ற திசையோட சுக்கிர திசை வந்து பொருளாதாரத்த சொல்லக்கூடிய ஒரு திசை. ஏன்னா, இன்னைக்கு பொருளாதாரம் வந்து ரொம்ப முக்கியம். பொருளாதாரம் இல்லன்னா எதுவுமே நடக்காது. "பணம் பத்தும் செய்யும்பாங்க." 10 இல்ல, 100 கூட செய்யும் இப்ப. ஏன்னா, டெக்னாலஜி இப்ப வளர்ந்துருச்சு. அவங்க 10ன்னு சொன்னது பழைய காலம். இப்ப 100 கூட செய்யும். அதனால 100 என்ன 1000 கூட செய்யும். அதனால இப்ப வந்து சுக்கிர திசைங்கிறத வந்து இப்ப கடக லக்னக்காரங்க இது கடக லக்னத்துக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால கடக லக்னக்காரங்க சுக்கிர திசைய
வந்தா அந்த முன் முன்னால என்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.